நான் ஒரு ஹிந்து, ஆனால் பாஜகவிலிருந்து விலகியது குறித்து முதல் முறையாக வாய் திறந்த அண்ணாமலை. கோவையில் நேற்று நடந்த மாநாட்டில் பேசிய அண்ணாமலை, பாஜகவிலிருந்து விலகியது தொடர்பாகவும் பேசியுள்ளார். ஏன் பாஜகவிலிருந்து விலகினேன் என்பது குறித்து பேசிய அண்ணாமலை, மக்களுக்கு நல்லது செய்ய வேறு ஒரு வழியை தேர்வு செய்துள்ளதாக கூறினார். மேலும் தான் இந்து என்றாலும் அனைவருக்கும் சமமானவன் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவிலிருந்து விலகியுள்ள அண்ணாமலை இப்போது புதிதாக வி த லீடர்ஸ் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். இந்த இயக்கத்தின் மாநாடு நேற்று கோவை பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசிய அண்ணாமலை, பாஜக குறித்தும் மதம் தொடர்பாகவும் சில கருத்துக்களை குறிப்பிட்டார். நான் பாஜகவில் இருந்தேன். இந்த இயக்கத்திற்கு பாஜகவில் இருந்து பலரும் வந்துள்ளனர். பாஜக மட்டுமின்றி திமுக, அதிமுகவில் இருந்தும் வந்துள்ளனர். பாஜகவிலிருந்து விலகியது குறித்து நான் இங்கு பேச விரும்புகிறேன். இதுவரை அது பற்றி நான் எங்கும் பேசியதில்லை. பாஜக மீது எனக்கு கோபம் இருந்ததா? ஆம், இருந்தது. ஆனால் அதை பொறுப்புணர்ச்சியுடன் காட்ட வேண்டியிருந்தது. பாஜகவிலிருந்து விலகிய பிறகும் யாரை பற்றியும் 38 நாட்கள் தவறாக பேசவில்லை. அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் நான் பாஜகவின் பி டீம் என்றனர். வெளியே வந்து பாஜக பற்றி திட்டினால் தானே வருவார்கள் என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் நான் பழிசொல் சொல்லிவிட்டு வெளியே வரமாட்டேன். எங்களுக்கு இன்னொரு பாதை இருக்கிறது. அதில் சென்று மக்களுக்கு நல்லது செய்வோம், அவ்வளவுதான். இப்போது அடுத்த கேள்வி, அண்ணாமலை ஒரு தேசியவாதியா? இருமாப்புடன் சொல்வேன், ஆம், தேசியவாதிதான். இந்தியனா, தமிழனா? எதற்கு இதில் சிக்கல்? எப்போதும் இந்தியன் என்பதில் கர்வம். இந்த இந்திய நாட்டில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம். இன்றும் நான் சொல்கிறேன், எனது மதம் இந்து மதம். திருநீறு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். ஆனால் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தனது மதத்தையும் சாதியையும் வீட்டிலேயே பூட்டி வைத்து விடுவேன். அனைவருக்கும் பொதுவான நபராகவே நான் உங்கள் முன் நிற்கிறேன். மதத்தை ஒவ்வொரு முறையும் தூக்கி காட்ட வேண்டிய அவசியமில்லை. உண்மையான ஹிந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரையும் சமமாகவே நடத்துவான் என்றார்.